Say good morning to all. Today நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரிங்களா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம என்னென்ன வகையான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒவ்வொன்றும் என்னென்ன வேலை செய்யுது, ஓகேங்களா, அதோட யூஸ் என்ன, அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னன்னு பார்த்தோம்னா பேட்ச் ப்ராசஸிங். சரிங்களா, பேட்ச் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொன்னால் பேட்ச் ப்ராசஸிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லலாம். ஸோ பேட்ச் ப்ராசஸிங் இஸ் எ டெக்னிக் இன் விச் an operating system collects the program and data together in a batch. ஸோ அதை மட்டும் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். collects the program and data together in a batch. சரிங்களா, இது ப்ரோக்ராமையும் டேட்டாவையும் ஒரே பேட்சில் இது கலெக்ட் பண்ணும். சரிங்களா, பிஃபோர் ப்ராசஸிங் ஸ்டார்ட்ஸ், அதாவது ஒரு ப்ராசஸிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இது ஒரு ப்ரோக்ராமையும் அதோட டேட்டாவையுமே ஒன்றா கலெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. An operating system does the following activities related to batch processing. The OS defines a job which has predefined sequence of commands, programs and data as a single unit. இது ஒரு சிங்கிள் யூனிட்ல எல்லாத்தையுமே பெர்ஃபார்ம் பண்ணிடும். என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ணோம், சீக்வன்ஸ் ஆஃப் கமாண்ட், ப்ரோக்ராம் அண்ட் டேட்டாவை. அதுக்கப்புறம் the OS keeps a number of jobs in memory and executes them without any manual information. இது பலவிதமான ஜாப்ஸ் இது மெமரியில் வச்சுருக்கோம், எந்த விதமான மேனுவல் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் இது எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாப்ஸ் ஆர் ப்ராசஸ்ட் இன் த ஆர்டர் ஆஃப் சப்மிஷன். ஸோ நம்ம எப்படி ஆர்டரை, அந்த ஜாபோட ஆர்டரை நம்ம சப்மிட் பண்ணுறோமோ, ப்ராசஸோட ஆர்டரை நம்ம சப்மிட் பண்ணுறோமோ, அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் இது ப்ராசஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ்டு ஃபேஷன். எது முதல்ல வருதோ அது முதல்ல சேவை செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் சொல்கிறது. ஸோ எது முதல்ல வருமோ அதைத்தான் ஃபஸ்ட்டு serve பண்ணு, first come first serve. So next, when a job completes its execution, its memory is released and the output for the job gets copied into an output spool for later printing or processing. ஸோ இதுதான் பேட்ச் ப்ராசஸிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். எனக்குள்ள ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதோட டயக்ராமு. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல பாருங்கள், இங்கே யூசர் இருக்காங்க, யூசர் 1, யூசர் 2, யூசர் n. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஜாப் 1, ஜாப் 2, ஜாப் n இருக்குது. இது ஆப்ரேட்டர்கிட்ட போகுது. அந்த ஆப்ரேட்டர் நம்ம கொடுத்துருக்க ஜாப்ஸ் எல்லாத்தையுமே பேட்சாக ஆர்கனைஸ் பண்ணுறார். அதுக்கப்புறம் அது சிபியூக்கு போகுது, அது ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணப்படுது. ஸோ இதுதான் பேட்ச் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஜாபுமே இண்டிவிஜுவலாக ஒரு யூசர் மூலமாக இருக்காங்க. அதை தான் நீங்கள் டயக்ராமில் பார்க்குறீங்க. ஒவ்வொரு ஜாபுமே இண்டிவிஜுவலாக ஒரு யூசர் மூலமாக அது ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த ஜாப் எல்லாமே ஆப்ரேட்டருக்கு போகுது. ஆப்ரேட்டர் மூலமாக தான் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணப்படுது. பேட்ச் இல்லைன்னா குரூப்புன்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். பேட்ச்னாலும் குரூப்னாலும் நான் பல ஜாபு சேர்ந்தது ஒரு பேட்ச், பல ஜாபு சேர்ந்தது ஒரு குரூப். இது எல்லாத்தையுமே ஒரு பேட்சாக ஒரு குரூப்பாக ஆர்கனைஸ் பண்ணி அது எல்லாமே எங்கே போகுது, சிபிக்கு போகுது. இதெல்லாமே எங்கே போகுது, சிபிக்கு போகுது. ஃபஸ்ட்டு யூசர் இருக்கார், யூசர் ஒவ்வொரு ஜாபையுமே பெர்ஃபார்ம் பண்ணுறாரு தனித்தனியாக. அதுக்கப்புறம் அவர் அதை ஆப்ரேட்டருக்கு மொத்தமாக கொடுக்குறாரு. அந்த ஆப்ரேட்டர் தனித்தனியாக இருக்க ஜாபெல்லாம் மொத்தமாக ஒரு பேட்சாக இல்லைன்னா ஒரு குரூப்பாக மாற்றிக்கிட்டாரு. கடைசியில் அது எங்கே பெர்ஃபார்ம் பண்ணப்படுது, சிபியூவில் போய் அது பெர்ஃபார்ம் பண்ணப்படுது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலமாக பெர்ஃபார்ம் பண்ணப்படுது. இதுதான் பேட்ச் ப்ராசஸிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரிங்களா, அந்த டயக்ராமை ஞாபகம் வச்சுங்க. அதில் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கின்றது ஆப்ரேட்டர் மூலமாக. இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்ப்போம். சரிங்களா, பேட்ச் ப்ராசஸிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்ப்போம். அட்வான்டேஜஸ்: பேட்ச் ப்ராசஸிங் டேக்ஸ் மச் ஆஃப் த ஒர்க் ஆஃப் த ஆப்ரேட்டர் டு த கம்ப்யூட்டர். ஸோ இதுக்கு ஒரு ஆப்ரேட்டர் வந்து அவருக்கு அதிகமான ஒரு டயத்தை எடுத்துக்குது, அதிகமான வேலையை எடுத்துக்குது. ஓகே, ஏன்னா எல்லாமே ஆப்ரேட்டர் மூலமாக தான் இது செயல்படுறதுனால ஆப்ரேட்டர் தான் எல்லா ஜாபையுமே மொத்தமாக வாங்கி அதை குரூப்பாக மாற்றுவார். ஒவ்வொரு ஜாபையும் இப்போ நம்ம பழைய டயக்ராமில் பார்த்த மாதிரி. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆப்ரேட்டர் எல்லா ஜாபையுமே மொத்தமாக வாங்கி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அது அவருக்கு அதிகப்படியான டைம் எடுத்துக்கிறோம், அதிகப்படியான அது ஒர்க்கு ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால கொஞ்சம் அவரை சார்ந்தே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி இன்க்ரீஸ்டு பெர்ஃபார்மன்ஸ் அஸ் ஏ நியூ ஜாப் கெட் ஸ்டார்டட் as soon as the previous job is finished. இதுக்கு பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஏன்னா ஒவ்வொரு ஜாபுமே தனித்தனியாக பண்ணுறாங்க.
சரிங்களா. ஒவ்வொரு ஜாபுமே தனித்தனியாக பண்ணுறனால இதுக்கு பெர்ஃபார்மன்ஸு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டிஸ்அட்வான்டேஜ் பார்ப்போம். டிஃபிகல்ட் டு டீபக் ப்ரோக்ராம். இதில் ஏதாவது பிரச்சனை, ஏதாவது ஒரு எரர் அப்படின்னு வந்துச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த பேட்ச் ப்ராசஸிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில். அதுக்கப்புறம் ஜாப் குட் என்டர் அண்ட் இன்ஃபினிட் லூப். ஒரு ஜாபுக்கு பலவிதமான லூப் இருக்கலாம். ஓகே, பலவிதமான லூப்ன்றது இன்ஃபினிட் லூப்ன்றது இங்கே முடிவில்லாத பலவிதமான இன்ஃபினிட்டிவாக போய்கிட்டே இருக்கும். ஒரு ஜாப் மறுபடியும் ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு அதிகம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் டியூ டு லேக் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் ஒன் பேட்ச் ஜாப் கேன் அஃபெக்ட் பெண்டிங் ஜாப். ஓகேங்களா, இங்கே போதிய பாதுகாப்புலாம் இங்கே கிடையாது. அதனால ஒரு ஜாப் ஸ்கீம் இன்னொன்று ஜாப்பை அஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது மல்டி டாஸ்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மல்டி டாஸ்கிங் இஸ் வென் மல்டிபிள் ஜாப்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் பை த CPU. ஓகேங்களா, when multiple jobs are executed by the CPU simultaneously by switching between them. இங்கேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, பலவிதமான ஜாப்ஸ்லாம் ஒரே நேரத்தில் CPU மூலமாக எக்ஸிக்யூட் பண்ணப்படுறது தான் மல்டி டாஸ்கிங். ஒரே நேரத்தில் பல வேலையை செய்கிறது. ஓகேங்களா, மல்டி டாஸ்கிங்னா ஒரே நேரத்தில் பல வேலையை செய்கிறது தான் மல்டி டாஸ்கிங். மல்டி டாஸ்கிங் இஸ் when multiple jobs are executed by the CPU simultaneously by switching between them. Switches occur so frequently that the user may interact with each program while it's running. சரிங்களா, இப்போ ஒரு யூசர் பல ப்ரோக்ராமோட அது ரன் ஆகிட்டு இருக்கும்போதே ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் OS does the following activities related to மல்டி டாஸ்கிங். பெரும்பாலும் OSல மல்டி டாஸ்கிங் அடிக்கடி நடக்குது. கீழே பாருங்கள், the user gives instruction to the operating system or to a program directly and receives an immediate response. நம்ம ஒரு இதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம், அது மூலமாக இம்மீடியட்டாக ரெஸ்பான்ஸ் வாங்குகிறோம். அது எதாக வேணாலும் இருக்கட்டும். ஓகே, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலமாக ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண டபுள் கிளிக் கொடுத்தாலும் அது இன்ஸ்ட்ரக்ஷன் தான். சரிங்களா, அது இம்மீடியட்டாக ஓப்பன் ஆகுறது ரெஸ்பான்ஸ். The OS handles multitasking in the way that it can handle multi operations, multi programs at a time. Multitasking operating systems are also known as time sharing system. இது என்னன்னு சொல்கிறாங்களா, அதை டைம் ஷேரிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. These operating systems were developed to provide interactive use of a computer system at a reasonable cost. சரிங்களா, இது ஒரு ரீசனபிளான காஸ்ட்டில் இது கிடைக்குது. சரிங்களா. A time-shared operating system uses the concept of CPU scheduling and multi-programming to provide each user with a small portion of a time-shared CPU. இந்த time-shared operating system அந்த கான்செப்டும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, CPU scheduling வரும், multi-programming. ஓகேங்களா, இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த டைம் ஷேர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்குள்ளே வரும் அப்படின்றாங்க. CPU ஷெட்யூலிங்லாம் என்னென்னு அடுத்து நம்ம பார்ப்போம் பின்னாடி வர டாப்பிக்கில். ஈச் யூசர் ஹேஸ் அட்லீஸ்ட் ஒன் செப்பரேட் ப்ரோக்ராம் இன் மெமரி. ஸோ ஒவ்வொரு யூசருக்குமே ஒரு செப்பரேட் ப்ரோக்ராம் மெமரியில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ இந்த மல்டி டாஸ்கிங்னா ஒன்றும் இல்லை, நம்ம என்னென்னா பல வேலை எடுப்போம். உதாரணத்துக்கு நம்ம லோக்கலில் புரிகிற மாதிரி சொல்லணும்னா பார்த்திங்கன்னா, நம்ம கம்ப்யூட்டர் ஆன் பண்ணியிருப்போம். ஆன் பண்ணோடனே நம்ம ஒரு கேம் விளாண்டுக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்போம் வீடியோ எடிட்டரில். அப்புறம் நம்ம வேறு ஏதாவது ஒரு பெயிண்ட் ஓப்பன் பண்ணி அப்ளிகேஷன் ஏதாவது வரைஞ்சிக்கிட்டு இருப்போம். ஃபோட்டோஷாப்பில் ஏதாவது நம்ம டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஸோ இது மாதிரி எல்லா விதமான அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வேணுங்கிறப்ப மாற்றி எடுத்துக்கிட்டு இருக்கோம். வேர்டில் ஏதாவது ஓப்பன் பண்ணி டைப் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ ஒரு 5 விதமான அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதில் மாறி ஒர்க் பண்ணுறது தான் மல்டி டாஸ்கிங். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ஒரே நேரத்தில் பலவிதமான மல்டி டாஸ்கிங் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் முன்னாடி இப்படி கிடையாது. ஆனால் இப்போ இந்த ஃபீச்சருக்கு தான் எக்ஸாம்பிள் டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராம் பாருங்கள், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னென்ன வேலை பண்ணுது. வேர்டு இருக்குது. வேர்டுன்றது ஒரு விதமான அப்ளிகேஷன், அது மைக்ரோசாஃப்ட் சம்மந்தப்பட்டது. ஓகே, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோட ஒரு ப்ராடக்ட் தான் வேர்டு. அதுக்கப்புறம் இமெயில். ஓகே, நம்ம இமெயிலும் ஓப்பன் பண்ணுவோம், அப்பப்போ நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம், மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறோம், லேட்டாக ஒரு இமெயிலை சென்ட் பண்ணுவோம். சரிங்களா. அதுக்கப்புறம் வெப் ப்ரௌசர். நம்ம வெப் ப்ரௌசரும் ஒரு விதமான அப்ளிகேஷன். நீங்கள் சுருக்கமாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுற எல்லா சாஃப்ட்வேருமே அப்ளிகேஷன் தான். ஏன்னா கம்ப்யூட்டருக்கு உள்ளே ஆன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறது, ஒர்க் பண்ணுறதெல்லாம் எல்லாமே இதில் ஓப்பன் பண்ணுறீங்க அப்ளிகேஷன், அதை தான் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே எது மூலமாக பெர்ஃபார்ம் பண்ணப்படுது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலமாக பெர்ஃபார்ம் பண்ணப்படுது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ஹெட்டு, அவர் தான் பெரிய ஹீரோ, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் தான் கேப்டன், அவர் மூலமாக தான் எல்லாம் இயங்கும். ஸோ அது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலமாக பெர்ஃபார்ம் பண்ணப்பட்டு எங்கே கொடுக்கப்படும்னா சிபிக்கு கொடுக்கப்படும். அதை தான் நம்ம டயக்ராமில் காட்டியிருக்கோம். கீழே இருக்க பாயிண்ட்ஸை நம்ம ஒரு தடவை வாட்ச் விட்டு அப்படியே கீழே போகலாம்.
A program that is loaded into memory and is executing is commonly referred to as a process. ஒரு ப்ரோக்ராம் ஒரு மெமரியில் லோட் பண்ணப்பட்டு அது எக்ஸிக்யூட் ஆனால் அதுக்கு பேர் ப்ராசஸ். வெளியில் இருக்க வரையும் அது ப்ரோக்ராம், அது மெமரியில் லோட் பண்ணி எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ப்ராசஸ். ப்ராசஸ்னால் என்னென்னு உங்களுக்கு இந்த கொஸ்டின் கண்டிப்பாக வரும். வாட் இஸ் மீன் பை ப்ராசஸ்? A program in execution is called process. When a process executes, it typically executes for only a very short time before it either finishes or needs to perform input-output. Since interactive input-output typically runs at slower speeds, it may take a long time to complete. During this time, a CPU can be utilized by another process. The operating system allows the users to share the computer simultaneously. Since each action or command in a time-shared system tends to be short, only a little CPU time is needed for each user. As the system switches CPU rapidly from one user or program to the next, each user is given the impression that he has his own CPU, whereas actually one CPU is being shared among many users. ஸோ இதுதான் மல்டி டாஸ்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது மல்டி ப்ரோக்ராமிங். அது என்ன மல்டி ப்ரோக்ராமிங் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வித்தியாசம் தான் மல்டி டாஸ்கிங்க்கும் மல்டி ப்ரோக்ராமிங்கும். ஷேரிங் த ப்ராசஸர் when two or more programs reside in memory at the same time is referred as multi-programming. Multi-programming assumes a single shared processor. Multi-programming increases CPU utilization by organizing jobs so that the CPU always has one to execute. ஓகேங்களா, இங்கே என்ன சொல்கிறாங்க மல்டி ப்ரோக்ராமிங் அப்படின்னா ஒரு சிங்கிள் ஷேர்டு ப்ராசஸர், அதை தான் சொல்கிறாங்க. ஒரு சிங்கிள் ஷேர்ட் ப்ராசஸர், ஒரே ஒரு ப்ராசஸர் தானா, அந்த ப்ராசஸருக்குள்ளே ஷேரிங் இருக்குமா, ஓகேவா, அந்த ப்ராசஸரை ஷேர் பண்ணியிருப்போம். ஓகே, கிட்டத்தட்ட நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஒரே ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் எல்லாம் இருக்கீங்க, ஒரு அண்ணன் தம்பி 5 பேர், அதை அப்படியே ஷேர் பண்ணி இருக்கீங்க, ஓகேங்களா. இந்த அண்ணன் தம்பி 5 பேரையுமே ஒரு விதமான ப்ராசஸ்ன்னு சொல்லிக்கலாம், சரிங்களா. அந்த வீடு தான் ப்ராசஸர், சரிங்களா. நீங்கள் 5 பேரும் சேர்ந்து வீட்டை உங்களுக்குள்ளே பிரித்து அழகாக வாழ்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் மல்டி ப்ரோக்ராமிங். ஒரே ஒரு ப்ராசஸரை ஷேர் பண்ணி பலவிதமான ப்ராசஸ் ரன் ஆகிறது, அதை தான் CPU யூட்டிலைசேஷன். CPU யூட்டிலைசேஷனா ஒரே நேரத்தில் எத்தனை விதமான ப்ராசஸ் ஒரு ப்ராசஸருக்குள்ளே ரன் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் CPU யூட்டிலைசேஷன். சரி, வாங்க நம்ம படத்தை பார்க்கலாம். மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அந்த ஸ்க்ரீனில் காட்டியிருக்கு பாருங்கள், இதுதான் மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே ஒரு CPU இருக்குது, CPU கோர் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த CPU இல்லைன்னா ப்ராசஸர். ஓகே, அது எதோட இன்ட்ராக்ட் ஆகும், ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேருந்து அது இன்ட்ராக்ட் ஆகும், சரிங்களா, கனெக்ஷன் இருக்கும். ஓகே, நம்ம பொதுவாகவே என்ன சொல்லணும்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றதை ஒரு இன்டர்ஃபேஸாக சொல்லுவோம். ஓகே, இன்டர்ஃபேஸ்னால் நடுநிலையாளர். ஓகே, அவர் தான் மீடியேட்டர், நடுவில் இருப்பார். ஓகே, நம்ம 2 பேர்த்துக்கும், யாருக்கும், யூஸருக்கும் கம்ப்யூட்டருக்கும் ஒரு இன்டர்ஃபேஸாக இருக்கிறது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான், சரிங்களா. இங்கே உங்களை மேலே பாருங்கள், இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ஓகேங்களா வேர்டு ப்ராசஸர், இமெயில், வெப் ப்ரௌசர், ஆன்டிவைரஸ், ஸோ இதெல்லாமே ஒவ்வொரு விதமான ப்ரோக்ராம். ஓகேங்களா, எல்லா விதமான ப்ரோக்ராமுமே ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட இன்ட்ராக்ட் ஆகி ஓகேங்களா ப்ராசஸ் ஆகி எது ஒரே ஒரு CPU கோருக்கு போகுது. ஓகேங்களா, ஒரே ஒரு CPU கோருக்கு போகுது. அது இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு CPU பலவிதமான ப்ரோக்ராமில் ஷேர் பண்ணியிருக்கு. ஒரு CPU பலவிதமான ப்ரோக்ராமை ஷேர் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறது தான் மல்டி ப்ரோக்ராமிங் சொல்கிறோம். இங்கே 4 ப்ரோக்ராமை ஒரே நேரத்தில் ஒரு CPU ப்ராசஸ் பண்ணுது, அதுதான் அந்த டயக்ராமில் போட்டிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேறு விதமாக கூட டயக்ராமாக போடலாம், ஆனால் கான்செப்ட் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பாருங்கள், அண்ட் OS does the following activities related to multi programming. ஓகேங்களா, ஒரு OS வேறு என்னென்ன செய்யுமா, கீழ்கண்ட ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணும். மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கீப்ஸ் செவரல் ஜாப்ஸ் இன் மெமரி அட் அ டைம். ஓகேங்களா, ஒரே நேரத்தில் பலவிதமான ஜாப்ஸ் அது மெமரியில் வைக்க முடியுமா. திஸ் செட் ஆஃப் ஜாப்ஸ் இஸ் எ சப்செட் ஆஃப் த ஜாப்ஸ் கெப்ட் இன் த ஜாப் போல். இந்த எல்லா ஜாப்புமே எங்கே இருக்குது, ஜாப் போலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பிக்ஸ் அண்ட் பிகின்ஸ் டு எக்ஸிக்யூட் ஒன் ஆஃப் த ஜாப்ஸ் இன் த மெமரி. Next, multi-programming operating system monitors the state of all active programs and system resources using memory management programs to ensure that the CPU is never idle unless there are no jobs to process.
இந்த மல்டி ப்ரோக்ராமிங்கோட சிறப்பம்சம் என்னென்னா இந்த CPU ஐடியலாக இருக்காதான். CPU ஐடியலாக இருக்காது. நம்ம நாட்டில் நிறைய பேர் ஐடியலாக இருக்கும், ஆனால் CPU எப்பயுமே ஐடியலாக இருக்காது. மல்டி ப்ரோக்ராமே பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் இந்த CPUவோட என்கேஜ் ஆகிக்கிட்டே இருக்கும், அதுதான் மல்டி ப்ரோக்ராம். ஸோ இந்த மல்டி ப்ரோக்ராமோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்ப்போம். அட்வான்டேஜஸ்: ஹை அண்ட் எஃபிஷியன்ட் CPU யூட்டிலைசேஷன். ஹை அண்ட் எஃபிஷியன்ட் CPU ரொம்ப திறமையாக பயன்படுத்துது. அதுக்கப்புறம் யூசர் ஃபீல்ஸ் தட் மெனி ப்ரோக்ராம்ஸ் ஆர் அலோட்டட் CPU ஆல்மோஸ்ட் சைமல்டேனியஸ்லி. ஓகேங்களா, அதாவது மெனி ப்ரோக்ராம்ஸ் ஆர் அலோட்டட் CPU ஆல்மோஸ்ட் சைமல்டேனியஸ், அதாவது ஒரே நேரத்தில் பலவிதமான ப்ரோக்ராம் ஒரே நேரத்தில் CPUக்கு ஒதுக்கப்படுது. ஓகேங்களா, பலவிதமான ப்ரோக்ராம்லாம் ஒரே நேரத்தில் CPUக்கு பெர்ஃபார்ம் பண்ண அலோகேட் பண்ணப்படுது இல்லை ஒதுக்கப்படுதுன்னு சொல்லலாம். அதான் மல்டி ப்ரோக்ராமிங்கிற பேரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம்ல, பலவிதமான ப்ரோக்ராம் ஒரே நேரத்தில் ப்ராசஸரை ரெக்வெஸ்ட் பண்ணுறது. டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா CPU ஷெட்யூலிங் இஸ் ரிக்யூர்ட். இங்கனக்குள்ள நம்ம CPU ஷெட்யூலிங் இருக்குது. ஷெட்யூலிங்னா என்னென்னா ஒரு ஆர்டர்னு வச்சுக்கோம். அதுக்குள்ள டைம் டேபிள் ஷெட்யூல்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி CPU ஷெட்யூலிங்னா ஒவ்வொரு ப்ராசரும் கரெக்டாக வரணும். இல்லைன்னா என்ன ஆகும், டிராஃபிக் ஜாம் வந்துடும். நிறையா விதமான ப்ரோக்ராம் நிறையா விதமான அப்ளிகேஷன் வரும்போது யார் முன்னாடி வரணும் யார் பின்னாடி வரணும் ஆர்டர் இருக்குது. இப்போ நம்ம ரோட்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய விதமான வண்டி போகும். நிறைய விதமான வண்டி போகும்போது எல்லா வண்டியும் போனோம்னா குட்டக்கு மண்டக்கு அடிச்சு கண்டிப்பாக ஆக்சிடென்ட் ஆகிடும். அதுக்கு தானே டிராஃபிக் கான்ஸ்டபிள் இருக்கார், டிராஃபிக் போலீஸ் இருக்கார். ஸோ கண்டிப்பாக ரெட்டு க்ரீன் லைட்டெல்லாம் இருக்குது, சாலை விதிகள்லாம் இருக்குது, விதிமுறைலாம் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி போகும் தான் நமக்கு ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் எந்த விதமான பிரச்சனையும் வராமல் இருக்கும். CPU ஷெட்யூலிங்கை யூஸ் பண்ணுறதுக்குரிய தேவை இருக்குது. ஓகேங்களா, அது இல்லைன்னா பிரச்சனை வரும் அப்படின்னு டிஸ்அட்வான்டேஜில் சொல்கிறாங்க. டு அக்காமடேட் மெனி ஜாப்ஸ் இன் மெமரி மேனேஜ்மெண்ட் இஸ் ரெக்யூர்ட். மெமரி மேனேஜ்மெண்ட்டும் இங்கே தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்டராக்டிவிட்டி. ஓகேங்களா, இன்டராக்டிவிட்டி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இன்டராக்டிவிட்டி ரெஃபர்ஸ் டு த எபிலிட்டி ஆஃப் யூசர் டு இன்டராக்ட் வித் எ computer system. An operating system does the following activities related to interactivity: provides the user an interface to interact with the system, manages input devices to take inputs from the user, for example keyboard, manages output devices to show outputs to the user, for example monitor. The response time of the OS needs to be short since the user submits and waits for the results. இன்ட்ராக்டிவிட்டினா நல்லா இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய சக்தி. இன்ட்ராக்ட்னா ஒருவரோட கலந்து பேசுகிறது, கலந்துரையாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நம்ம கம்ப்யூட்டரோட நல்லா ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணி, ஓகேங்களா, கம்ப்யூட்டர் சிஸ்டத்தோட ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ண முடியும். சரிங்களா, அதைத்தான் இன்ட்ராக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இல்லைன்னா ரியல் டைம் சிஸ்டம்னு சொல்லலாம். A real time operating system, இதை எப்படி ஷார்ட்டாக சொல்கிறாங்கன்னா RTOS. ஓகேங்களா, அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. இஸ் an operating system intended to serve real time application that process data as it comes in, typically without buffer delays. அதாவது ஒரு அப்ளிகேஷன் வர வர அதை பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரியல் டைம் அப்ளிகேஷன் தட் ப்ராசஸ் டேட்டா ஆஸ் இட் கம்ஸ் இன். ஒரு அப்ளிகேஷன் வர வர அதை பெர்ஃபார்ம் பண்ணணும். அது எப்படின்னா ரியல் டைம்னா அப்பப்போ, ஓகேவா, கரெக்டாக அதே நேரத்தில் அது பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிடும். அதுதான் கரண்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ரியல் டைம்னா என்னது, கரண்ட்டாக இப்போ இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரியல் டைம் சிஸ்டம்ஸ் ஆர் யூஸ்வலி டெடிகேட்டட் எம்பெடட் சிஸ்டம். சரிங்களா, இதை ஒரு டெடிகேட்டட் சிஸ்டம்னு சொல்கிறாங்க, எம்பெடட் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டஸ் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டட் டு ரியல் டைம் சிஸ்டம் ஆக்டிவிட்டி. சரிங்களா, இன் சச் சிஸ்டம்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் டைப்லி ரீட் ஃப்ரம் அண்ட் ரியாக்ட் டு சென்சார் டேட்டா. இது ஒரு சென்சார் டேட்டா வந்து ரீட் பண்ணப்படுது, அதுக்கேற்ற மாதிரியே ரியாக்ட் பண்ணும், ரீட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியே ரியாக்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதுதான் ரியல் டைம் சிஸ்டம். ஓகேங்களா, த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மஸ்ட் கேரண்டி ரெஸ்பான்ஸ் டு ஈவெண்ட்ஸ் வித்தின் ஃபிக்ஸ்டு பீரியட்ஸ் ஆஃப் டைம் டு என்ஷூர் கரெக்ட் பெர்ஃபார்மன்ஸ். இங்கே ஒன்று நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னா, இது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே எல்லாத்தையுமே பெர்ஃபார்ம் பண்ணணும். ஃபிக்ஸ்டு பீரியட் ஆஃப் டைமில் இந்த ரியல் டைம் சிஸ்டம் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட டயக்ராம். பாருங்கள் என்னென்ன இருக்குது. அப்ளிகேஷன், மிடில்வேர், ரியல் டைம் OS, அதை எப்படி பிரிச்சிருக்காங்க, டிரைவராக பிரிச்சிருக்காங்க, அப்புறம் ஹார்ட்வேராக பிரிச்சிருக்காங்க. இது எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது, டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கப்புறம் பர்ச்சேஸ். இது உதாரணத்துக்கு ஒரு சாஃப்ட்வேர் மார்க்கெட்டை போட்டிருக்காங்க, அது க்ரோத் ஆஃப் மார்க்கெட்டை போட்டிருக்காங்க. அதில் என்னென்ன இருக்குது, மிடில்வேர், டிரைவர்னு இருக்குது. ஸோ அந்த ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னென்னா, இது அந்த அப்பப்போ ஆன்லைனில் பெர்ஃபார்ம் பண்ண அப்பப்போ எல்லாத்தையுமே அப்ளிகேஷன்லாம் வர வர அதை பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிடும். அதுதான் அந்த ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்.
இந்த டயக்ராம் நீங்கள் பண்ணலாம், இல்லை வேறு எதுவும் புக்கில் ரெஃபர் பண்ணியிருக்கதையும் நீங்கள் போடலாம். ஆனால் கான்செப்ட் மாறாமல் இருந்தால் சரி தான். அடுத்து நம்ம பார்க்க போது டிஸ்ட்ரிபியூட்டிங் என்விரான்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க, இல்லை டிஸ்ட்ரிபியூட்டிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லலாம். சரிங்களா? டிஸ்ட்ரிபியூட்டிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லை டிஸ்ட்ரிபியூட்டிங் என்விரான்மெண்ட். இந்த டிஸ்ட்ரிபியூட்டிங் அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது கம்ப்யூட்டரில். ஏன்னா இதுக்குன்னு தனியாக டிஸ்ட்ரிபியூட்டிங் கம்ப்யூட்டர்னே ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அப்படின்னா இதுக்கு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் என்விரான்மெண்ட்னா என்னென்னா, அதாவது ஒரே நேரத்தில் பல இடத்துல நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு கம்ப்யூட்டரில் இப்போ நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களா ஃபைலை, அதை நெட்வொர்க்கில் கனெக்டாக இருக்க பல கம்ப்யூட்டருக்குள்ளே ஒரே நேரத்தில் ஷேர் பண்ணிக்கலாம். அவங்க எல்லா பேருமே அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். இருந்த இடத்துல இருந்து எல்லா இடத்துலையும் ஓப்பன் பண்ணிக்கிறது தான் டிஸ்ட்ரிபியூட்டட். கிளாஸ் ரூமோட சொல்லியிருப்பாங்கள்ல, எல்லா பேர்த்துக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள், அவங்கவுங்க நோட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள், ரேங்க் கார்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அவங்க சர்டிஃபிகேட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள். அதாவது எல்லா பேர்த்துக்கும் பிரித்து விநியோகம் பண்ணி கொடுக்குறது. ஆனால் இங்கே டிஸ்ட்ரிபியூட்டிங்